ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 21வது அதிகாரத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். முதல் 7 வசனங்களிலே ஈசாக்கினுடைய பிறப்பும், அதற்கப்புறம் 8ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் ஆகாரும் இஸ்மவேலும் அனுப்பிவிடப்படக்கூடிய காரியத்தை குறித்தும், 22வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் பெயர் சபாவில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிற காரியத்தை குறித்தும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றார். ஒரு காத்திருந்த ஒரு சிரிப்பாக இங்கே ஈசாக்கு ஆபிரகாம் சாராள் தம்பதியர்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு என்கிற பெயருக்கு அர்த்தமே சிரிப்பு. தேவன் எதையும் சரியான நேரத்தில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எதுவும் முன்பாகவோ அல்லது பின்பாகவோ அமையாது. மனிதனுடைய பார்வையில், நம்ம பார்க்குற பார்வையில் இது முன்னாடியே நடந்துச்சு, இல்லை இது பின்னாடியே நடந்துருச்சு என்கிற வேறுபாடுகள் தோன்றினாலும் தேவனுடைய பார்வையில் அது சரியான நேரமாக இருக்கும். தேவன் அவர் குறித்த நேரத்தில் அவர் செய்ய வேண்டியதை சரியாக செய்வார் என்பதை நாம் வேதத்தை படிக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரது இயல்பும் சூழ்நிலைகளும் மாறினாலும் அதற்கு அப்பாலும் செயல்பட வல்லமை உடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதாவது இங்கே ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகி போச்சு, அம்மாளுக்கு 90 வயது ஆயிற்று. இந்த சூழ்நிலைகளின் மத்தியில் அந்த சூழ்நிலைகளை தாண்டி செயல்பட வல்லமை உடைய தேவன் என்பதை இங்கே ஆண்டவர் நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். எதுவும் அவரது கரத்தை கட்டி போட முடியாது. ஆபிரகாமை வாக்குத்தத்தத்துடன் அழைத்தவர் இங்கே வாக்கை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் வயது சென்றவர். சாராளை பொறுத்தவரையில் இயலாதவளாய் இருக்கிறாள், ஆனால் தேவனால் அனைத்தும் கூடியது என்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிறரது நகைப்புக்குள்ளாக்கப்பட்டிருந்த அவர்களது வாழ்க்கையை ஆண்டவர் சிரிப்பினால் நிறைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்பதுதான் பொருள். ஈசாக்கு என்பதனை எபிரேய மொழியில் உச்சரித்தாலே அங்கே ஒரு சிரிப்பின் சத்தம் கேட்குற அளவிற்கு ஆண்டவர் அவர்களை அத்தனையாக ஆசீர்வதித்து விட்டதை முதல் 7 வசனங்களிலே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே 8ஆம் வசனத்தில் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அப்படிப்பட்ட அந்த விருந்து பண்ணுகிற நேரத்தில் தான் எகிப்து தேசத்தாலாகிய அங்கே ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறத சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குறுதியின் மகன் பிறந்தபோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்த பெற்றோர் தேவ கட்டளையின்படி அவனுக்கு ஈசாக்கு நகைப்பூனி பெயரிட்டுட்டாங்க. இது அவர்களுடைய மன மகிழ்ச்சியையும் அந்த செய்தியால் யாரெல்லாம் இந்த செய்திகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ ஈசாக்கு பால் மறந்தபொழுது அவனுடைய வயது 2லிருந்து 5க்குள்ளே இருந்திருக்க முடியும். இஸ்மவேலுக்கு 13லிருந்து 17 வயதுக்குள்ளாக இருந்திருக்க முடியும். இப்போ ஈசாக்கு பால் மறந்ததை ஒட்டி நடந்த விருந்தில் இஸ்மவேல் அவனை எள்ளி நகையாடினதை கண்ட சாராள் ஆகாரையும் அவளுடைய மகனையும் வீட்டை விட்டு நீங்கள் துரத்திருங்க ஆபிரகாமுக்கு அங்கே கட்டளையிடுகிறாள். அதாவது இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் அங்கே கிருபையை துன்புறுத்துகிறதை பார்க்கிறோம். அவை இரண்டும் ஒன்று சேர முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கோட்பாடுகளின்படி ஆவிக்குரிய நன்மைகளை நம்ம பெற முடியாது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி சான்றாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லித்தான் பவுல் கலாத்தியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் விவரிக்கிறார். நியாயப்பிரமாணம்
கிருபையை துன்பப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த கோட்பாட்டின்படி எல்லாவற்றையும் செய்தால் தான் பரிசுத்தம் பரிபூரணம். அந்த கோட்பாட்டின்படியில் நம்ம ஆவிக்குரிய நன்மைகளை பெற முடியாது என்பதை பவுல் பின்ன அங்கே கலாத்தியர்களுக்கு எழுதும் பொழுது அங்கே விவரித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்போ ஆகாரையும் இஸ்மவேலையும் இழக்க ஆபிரகாமுக்கு மிகுந்த ஒரு மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த இஸ்மவேல் இவனுடைய கற்ப பிறப்பாக அவன் இருக்கிறான். ஆனால் இஸ்மவேலை ஒரு பெரிய இனத்துக்கு தகப்பனாக்குவேன் என்று தேவன் வாக்களித்த உடனே இங்கே ஆபிரகாம் ஆறுதல் அடைகிறான். ஏன்னா தனக்கு 75வது வயதில் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னவர் இப்பொழுது 100வது வயதில் ஈசாக்கை தந்திருக்கிறார். ஆகவே தன்னுடைய இஸ்மவேலை குறித்தும் அவர் இத்தனையாய் வாக்கு கொடுத்தால் வாக்கில் அவர் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறதில் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்திருந்தபடியினால் இப்பொழுது அங்கே ஆபிரகாம் ஆறுதல் அடைகிறான். எனினும் ஈசாக்கே வாக்குத்தத்தத்தின் மகன், அவன் மூலமாகவே உடன்படிக்கை நிறைவேறும் என்று கர்த்தர் தெளிவாக அங்கே 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் தெரியப்படுத்துகிறார். அதற்கு பின்பாக அடுத்த பகுதியில் கானானுக்கு கிழக்கே இருந்த பாலைவனத்தில் ஆகாரும் அவளது பிள்ளையும் தாகத்தால் கிட்டத்தட்ட சாகர நிலையை அடைந்து விட்டார்கள். அவனும் ஒரு 13லிருந்து 17க்குள்ளே தான் அவனுடைய வயது இருக்குது. ரொம்ப குழந்தெல்லாம் இல்லை. அவர்கள் ஒரு துறவை காணும்படி தேவன் அங்கே செய்ததுனால ஒரு செடி பக்கத்தில் அவனாலையும் நடக்க முடியல, அப்படியே தள்ளிட்டு அவள் தூரத்தில் போயிட்டா. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் அங்கே ஆண்டவர் ஒரு துறவை காண்பித்து அங்கே இஸ்மவேலை ஆண்டவர் காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். பலவீனமாக இருந்த பிள்ளையை ஆகார் ஒரு செடியின் கீழே தள்ளிட்டான்னு தான் சொல்லி நம்ம படிக்கணும். ஆகவே இங்கே இஸ்மவேலினுடைய பெயருக்கு அர்த்தமே தேவன் கேட்டார் என்கிற அந்த அர்த்தம். சிறு பிள்ளைகள் இளைஞர்களினுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பிள்ளையினுடைய சத்தத்தை அவன் சத்தம் விடுகிறதை ஆண்டவர் கேட்டு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை அங்கே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக 22வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரையிலும் இங்கே அபிமெலேக்குக்கும் அங்கே ஆபிரகாமுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்கள் ஆபிரகாம் மனிதரிடத்திலிருந்து ஒரு தண்ணீர் துறவை அவங்க கைப்பற்றி வச்சுருந்தாங்க. ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் நட்பின் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்தபோது அந்த துறவை குறித்து ஆபிரகாம் பேசினான். அதனுடைய விளைவாக அந்த துறவு ஆபிரகாமுக்கு திரும்ப தரப்பட்டு ஒரு உடன்படிக்கையும் அவர்கள் செய்து கொண்டார்கள். ஆபிரகாம் அந்த துறவுக்கு மிக சரியாக பெயர்சபா, அதாவது ஆணையின் துறவு என்று அதற்கு பெயரிடுகிறான். பிற்காலத்தில் அந்த இடம் தேசத்தினுடைய தென் எல்லை பட்டணமாக ஆயிற்று. அங்கே ஆபிரகாம் நினைவு சின்னமாக ஒரு மரத்தையும் அங்கே நடுகிறான். அவன் அங்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் அங்கே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எங்கே சென்றாலும் ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவனாக காணப்பட்டான். எந்த சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் இது ஒரு பெலிஸ்தியரினுடைய பட்டணத்தில் ஆபிரகாம் செய்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இவன் அங்கே ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொண்டான் என்கிறதோடு கூட இந்த அதிகாரமானது முடிவடைகிறது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுப்பார் என்று சொன்னால், ஒருவேளை நமக்கு அது முந்தியோ பிந்தியோ என்பது போல மனிதர்களுடைய கடிகாரத்தின்படி தோன்றினாலும் ஆண்டவர் சரியான நேரத்தில் அவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களோ நம்முடைய இயலாமையோ அவரை தடுத்து நிறுத்த முடியாது. வல்லமையின் தேவன் நம்முடைய பலவீனங்களுக்கும் தாண்டி நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர் வல்லமையுடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதே போல் நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நீதிமான்களாக மாற்றப்பட முடியாது. கிருபையின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையின்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிருபையின்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கென்று வாழ முடியும். இங்கே இஸ்மவேலை குறித்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையையும் ஆண்டவர் அருமையாக நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஒரு உலக பிரகாரமான தகப்பன் கொடுக்கிற காரியம் என்ன? ஒரு துருத்தியில் தண்ணீரை கொடுத்து ஆகாரையும் அவனுடைய மகனையும் ஆபிரகாம் அனுப்பிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு உலக பிரகாரமான தகப்பன் செய்கிற காரியம் ஒரு துருத்தியினுடைய தண்ணீருக்கு ஒப்பாகத்தான் அது இருக்க முடியும். அந்த ஆசீர்வாதம் அவ்வளவுதான் தர முடியும். ஆனால் பரலோக தகப்பன் அந்த இளைஞனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது
உண்மையான தகப்பன் அந்த சத்தத்தை கேட்டபோது அந்த இளைஞனுடைய பக்கத்திலேயே அங்கே அருமையான ஒரு துறவை காண்பித்து அவனுடைய தாகத்தை தீர்க்கிறதற்கும் அவன் மீண்டுமாக அந்த வனாந்தரத்தில் குடியிருந்து அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்வித்தைக்காரனாக மாறுகிறதற்கும் அவனும் ஒரு பெரிய ஒரு 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 பெரிய சந்ததியாக அவன் மாறுகிறதற்கும் ஆண்டவர் அத்தனையாக கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் இங்கே மற்றவர்களால் கைப்படுத்தப்பட்ட அந்த துறவை இங்கே ஆபிரகாம் மீண்டுமாக மீட்டுக்கொண்டு அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் இழந்ததை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம், தான் தோண்டின துறவை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதிக்கக்கூடியவனாக, தொழுது கொள்ளக்கூடியவனாக, ஆண்டவரோடு கூட உறவு வைத்தவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நாம் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். அதை செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட நம்ம சஞ்சரித்து வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.